எவ்ரிவன். இன்னைக்கு குயிக்காக ஒரு ஹெல்த்தி சட்னி ஒன்று செஞ்சு காமிக்க போகிறவங்க எல்லாருக்கும் சான்ஸ் டிப்ஸோட டிப்ஸ் டுடே. இந்த சட்னி வந்து வல்லாரக்கீரையில் செய்ய போகிறேன். இந்த வல்லாரக்கீரை எங்கள் தோட்டத்தில் நிறையவே விளையுது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி குயிக்காக ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்களும் அதை செஞ்சு பார்த்து ஹோப்ஃபுல்லி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வல்லார சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இங்கே நான் வல்லாரக்கீரை ஒரு பவுல் நல்லா க்ளீன் பண்ணி காம்பெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு ஆஃப் சைஸ் ஆனியன் இஸ் எனஃப். ஆனியன், 2 பச்சை மிளகா காரத்துக்கு, அப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் புளி, அப்புறம் உப்பு, எண்ணெய் வதக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான். இங்கே ஒரு பேன் காய வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூனு போதும். எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பு சிவந்து வரும்போது புளி, பச்சை மிளகா, பெருங்காயம் சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த பருப்பை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த பருப்பெல்லாம் எடுத்துட்டு அதிலே எண்ணெய் மிச்சம் இருக்குது. அந்த எண்ணெயிலே இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வேண்டான்றவங்க ஆப்ஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு வெங்காயம் போடுறேன்னா, அந்த வல்லாரக்கீரை கொஞ்சம் சிறும் கசப்பாக இருக்கும், கிட்ஸுக்கெலாம் பிடிக்காது. அதனால இந்த வெங்காயம் போட்டால், அந்த வெங்காயம் போட்டு வதக்கும்போது அதில் வர ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கசப்பை எடுத்துரும். பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த வல்லாரக்கீரையை அதில் போட்டுருவோம். போட்டுட்டு இந்த வல்லாரக்கீரை சீக்கிரம் சுருங்கிடும். இந்த சுருங்குற வரைக்கும் ஒரு லைட்டாக வதங்கினா போதும். பேன் ஆஃப் பண்ணிவிட்டா அந்த சூட்லேயே இது வதங்கிடும். வறுத்து எடுத்து வச்சு பருப்பை ஒரு ஓட்டி இப்படி கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வதக்கி வச்ச வெங்காயம், வல்லாரக்கீரையை ஆற வச்சு இதோட சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த அரைச்ச சட்னியில் மேலே போட்டால் சட்னி ரெடி. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு தெரிகிற மாதிரி இருந்தால் ஒரு சிட்டிக்கை வெல்லமோ இல்லை ஒரு சிட்டிக்கை சர்க்கரையோ போட்டுக்கோங்க. ஹோப்ஃபுல்லி நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.